இன்னைக்கு வீடியோவில் வயசானவங்களுக்கு எலும்பு உடையாது, எலும்பு நொறுங்கும்னு சொல்லியிருந்தேன். இதை முன்னாடியே நாங்கள் இன்ஜெக்ஷன் மூலியமா ட்ரீட் பண்ணி சரி பண்ணி கொடுக்க முடியும். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு மயக்க மருந்து கொடுக்க தேவையில்லை. அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவோம், ஆனால் முழு அனஸ்தீஷியா கொடுக்க மாட்டோம். ஸோ லைஃப் ரிஸ்க் இருக்காது. இது ஒரு 17 நிமிஷத்து ப்ரொசீஜர் தான் நான் சொல்லியிருக்கோம். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு பெரிய டவுட் என்னென்னா, சார் எலும்பு உடஞ்சி போச்சு, அதை எப்படி சார் இன்ஜெக்ஷனில் சரி பண்ணுவீங்க, அந்த ப்ரொசீஜரை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு தடவை ப்ரொசீஜர் முடிஞ்சு அந்த செட்டான சிமெண்ட்டை கொண்டு வந்து தான் கையில் கொடுக்க முடியுது. ஆனால் அதை எப்படி பண்ணுறோன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்றதை விட சொல்லப்போனால் அவங்களுக்கு அது தயக்கமாகவும் இருக்குது. என்ன பண்ணுவாங்களோ உள்ள, நம்ம அம்மா அப்பா நடந்துட்டு இருந்தாங்க, வலியோடு இருந்துகிட்டு இருந்தால் போதும், இந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலிமா நடக்காமல் போயிடுவாங்களோன்ற பயம் இருக்குது. அது பெரிய விஷயம் கிடையாது, அது சின்ன விஷயம் தான். அது எப்படின்னு செய்கிறத நம்ம இன்னைக்கு காட்ட போகிறோம். நார்மலாக போன் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதை பாதி கட் பண்ண ஸ்பைனல் போன். இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். தாத்தா பாட்டி கீழே விழுகணும்னு அவசியம் இல்லை. அந்த தாத்தா பாட்டி உட்கார்ந்தாங்க இல்லை வேகமாக ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்க போன் இந்த ஷேப்புக்கு மாறிடும். இந்த ஷேப்புக்கு மாறுறது அப்படின்றது நொறுங்கிறதுன்னு அர்த்தம். ஸ்கொயராக இருக்கிறது நார்மல், ட்ரையாங்கிளாக இருக்கிறது நொறுங்கிறது. நம்மளுக்கு பழைய ஸ்கொயர் ஷேப் தான் தேவை. ஸ்கொயர் ஷேப்புன்றது 100% ஸ்கொயர் ஷேப் தேவைன்னு சொல்லலாம். 100%-ஐ விட நியர் நார்மலே அவங்களோட ஏஜ்லலாம் வலி இல்லாமல் இருக்கும், அவங்கள நடக்க வைக்கும். அதை பண்ணுறது தான் நாங்கள் சிமெண்ட் மூலியமாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்னு நான் காட்டிடுறேன். இந்த நீடில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த பலூன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இந்த பலூன் போடுற பம்ப் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிமெண்ட் 17 நிமிஷத்தில் செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சுன்னா அந்த வலி இமீடியட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நீடில் இருக்குது இல்லைங்களா, இந்த நீடிலை எடுத்து இந்த உடஞ்ச போனில் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதை நாங்கள் ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுக்கறது மூலியமாகவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இந்த நீடில் போனில் லோக்கல் அனஸ்தீஷியாவுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நீடில் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இந்த நீடிலுக்கும் இந்த நீடிலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இந்த நீடில் இதை விட இது கொஞ்சம் பெருசு. ஸோ தட் இந்த ஹோல் வழியாக எங்களால் இந்த பலூனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பலூனை இந்த நீடிலுக்குள்ளே நாங்கள் அனுப்புவோம். இந்த பலூன் என்னென்னா, இந்த டிப்பில் இருக்கிறது தான் பலூன். இது பலூனை உள்ளே எடுத்துகிட்டு போகிற ஒரு கேனுலா. இந்த நீடில் அதுக்குள்ளே இந்த பலூன் போயிடும். இந்த பலூன் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நாங்கள் இப்போது இந்த நீடிலுக்குள்ளே இந்த பலூன் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பலூன் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதை நம்ம ஸ்லோவாக இன்ஃப்ளேட் பண்ணுறோம். இங்கே கவனிங்க, இந்த பலூன் பெருசாக விரியும். இந்த பலூன் விரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இதுக்குள்ளே டை வச்சுருப்போம். இந்த பலூன் முழுசாக விரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாகிடுச்சு. முன்னாடி எவ்வளோ சப்பையாக இருந்தது, இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த ஷேப்புக்கு வரும்போது இந்த சப்பையாக இருந்த எலும்பு நியராக இந்த சைஸுக்கு வந்துடும். கொஞ்ச நேரம் நாங்கள் இந்த ஷேப்லேயே வச்சுருக்கும் போது ஆஸ்டியோபோரோட்டிக் போன் அப்படின்றது தர்மாக்கோல் மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த ஷேப்பில் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் செட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பலூன் போட்ட கேப் உள்ளே எம்டியாக தானே இருக்கும். அந்த எம்டியாக இருக்க கேப்புக்குள்ளே நாங்கள் சிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த சிமெண்ட் செட் ஆன உடனே அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும், அந்த ஃப்ராக்சரும் செட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை, சுற்றி இருக்கிற வீக் போனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது தான். ஆஸ்டியோபோரோட்டிக் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நாம் இந்த பலூன் போட்டு சிமெண்ட் போடுறது. இது கைஃபோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே பண்ண போகிறது கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பண்ண போகிறதும் கிடையாது. எலும்பு உடஞ்சதுக்கு காரணம் என்ன? எலும்பு சத்து இல்லாமல் இருந்தது. எலும்பு சத்து அடுத்தது நம்ம கொடுக்கணும். உடஞ்சதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணியாச்சு. எலும்பு சத்து கொடுக்கலன்னா திரும்பி உடையுமா இல்லையா? அந்த எலும்பு சத்து கொடுக்கறதுக்கு ரெகுலராக நீங்கள் இன்ஜெக்ஷன் 6 to 18 months எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் உண்டு. தினமும் 6 மாதம் எடுத்துக்கிற இன்ஜெக்ஷன்ஸ் உண்டு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிற இன்ஜெக்ஷன்ஸும் உண்டு. உங்களோட போன் குவாலிட்டியை பொறுத்து எந்த மாதிரி இன்ஜெக்ஷன் தேவைன்றதை நாங்கள் சொல்லுவோம். திரும்பியும் சொல்கிறோம், இந்த பலூன் உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு இந்த நீடில் தேவை. அந்த பலூன் போன அதே கேப்லேயே எங்களால் சிமெண்ட் போட்டுற முடியும். சிமெண்ட் செட் ஆகிறதுக்கு 17 நிமிஷம் தான் தேவை. இந்த இன்ஜெக்ஷன் போடுற ப்ரொசீஜருக்காக நாங்கள் எப்போவுமே முழு அனஸ்தீஷியா கொடுக்க போகிறது கிடையாது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பலூன், இந்த இன்ஜெக்ஷன், இந்த சிமெண்ட் இது எல்லாமே லோக்கலால் பண்ண முடியும்னு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன்.